அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா வ மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல நம்ம இந்த வகுப்புக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த வகுப்பினுடைய நோக்கம் அப்படி என்னன்னாக்கா, நம்ம ஒரு நோக்கத்துக்காண்டி பயணிக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டான பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதனுடைய இலக்கை கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். இந்த குரான் வகுப்பு எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குரானை பற்றி தெரிஞ்சு கரைச்சி குடிச்சு ஒரு இதாகணும், ஆலிமாகணும் அப்படிங்கிற மாதிரியான வகுப்பா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கான வகுப்பு இது கிடையவே கிடையாது. ஏன்னா பரவலாக இந்த வகுப்பை பற்றி அப்படி தான் பேசப்படுது. இந்த வகுப்பை பற்றி எப்படின்னா இந்த வகுப்பு எதுக்காக அப்படின்னா குரானை பற்றி தெரிஞ்சுக்கிற வகுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குரானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழி வந்துருச்சு. இணையதளம் மூலமாக நம்ம எது வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரானை பற்றி நம்ம படிக்கணுமா, குரானில் ஒரு குரான் வசனம் கேட்கணுமா, இதை நம்ம மொபைலில் போட்டு பார்த்தாலும் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தெரிஞ்சிடும். அதனால ஒரு வகுப்பில் தான் நம்ம சேர்ந்து இந்த குரானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது தேவையில்லாததாக ஒன்று இருக்குது. அப்போ எதுக்கு தான் இந்த வகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம குரானாவே மாறணும், குரானிய மனிதராக வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வகுப்பு. அது எப்படி நம்ம மாறணும்னா, நம்மளுடைய மாற்றம் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் நமக்கு இந்த குரான் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதாவே நம்ம வாழணும். நம்மளுடைய சிந்தனை, பார்வை, வழிபாடு, நடத்தை எல்லாமே இந்த குரான் சொல்லும் விதமாக கண்டிப்பாக நம்ம மாறணும். இந்த குரானிய மனிதராகவே நம்ம வாழ்ந்து நம்ம மரணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் நம்ம இது ஆலிமாக்குறதுக்கு உண்டான வகுப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நாள் வரும்போது அப்போது அல்லாஹ் 3 குலத்தாரிடத்திலிருந்து ஒரு 3 முக்கியஸ்தர்களை அழைப்பான். அவங்க கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். அந்த 3வரும் கரெக்டான பதிலையும் திருப்தியான பதிலையும் சொல்லாததுனால அவங்க 3 பேரையும் அல்லாஹ் நரகத்தில் தள்ளிடுவான். அதில் ஒருத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, குரானை கற்று ஓதி பிறருக்கு எடுத்துரைத்தவர். அவரும் நரகத்தில் போய் விழுந்துருவார். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குரானை நம்ம கற்றா மட்டும் பத்தாது, நம்ம மனனம் செஞ்சால் மட்டும் பத்தாது, நம்ம பிறருக்கு எடுத்துரைத்தால் மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையாவே அந்த குரானிய மனிதராக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதுக்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சம்பவம் என்னன்னா, அதே அந்த நரகவாசிகள்லாம் உன்னால தான் நான் நரகத்துக்கு வந்தேன், இல்லை நான் உன்னால தான் வந்தேங்கிற மாதிரி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் வருவார். அந்த மனிதரை பார்த்து இந்த நரகவாசிகள்லாம், என்னப்பா நீ இங்கே நரகத்தில் இருக்க, நீ தானப்பா குரான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த, நல்லது சொல்லி கொடுத்த, எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தியப்பா, நீ எப்படிப்பா இந்த நரகத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது,
நான் எல்லாம் செஞ்சேனே ஒழிய ஆனால் நான் அதை பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நடந்தது எல்லாத்தையும் அவர் விளக்குவார் இந்த மனிதர்களுக்கு. அப்போ அவர் எந்த நிலைமையில அந்த நரகத்துல சுத்தி கொண்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தாக்கா, தன்னுடைய குடல் வெடித்து அது வெளியே வந்து அந்த குடலை மாடு செக்கு இழுப்பது போல இவரும் அந்த குடலை செக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு இந்த நரகத்தை சுத்திட்டு இருப்பாரு. அப்போதான் இந்த நரகவாசிகள் கண்ணுல இந்த மனிதர் தென்படுவாரு. அவங்க கேட்பாங்க, அப்போ என்ன நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? நம்ம கற்றா மட்டும் பத்தாது, அறிவு மட்டும் இதுக்கு போதாது. பிறருக்கு எடுத்து உரைத்தாலும் நம்ம அதை நம்ம வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும். அப்புறம்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும். அப்படி அடுத்தவங்களுக்கு எத்தி வச்சுட்டு நம்ம செயல்படுத்தாம இருந்தோம்னா இந்த தண்டனை தான் நாளைக்கு மறுமையில நமக்கு கிடைக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குரான் கற்றுக் கொடுத்தாலும் குரானை அழகாக ஓதியவரும் நாளை மறுமையில் பெயருக்காக செய்தால் நரகத்தில் தள்ளப்படுவார். இதுதான் நிலைமை. அவர் என்ன நிலைமையில அங்க இருந்தாரு நரகத்துல, அதே நிலைமை தான். யாரு ஒருத்தவங்க பிறருக்கு எத்தி வச்சுட்டு நம்ம அதை செயல்படாம இருக்கிறோமோ இந்த நிலைமை தான். அதனால ஆலிம் ஆக்குறதுக்கு இந்த வகுப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா ஆலிம் ஆக்குனாக்கா நம்ம கரெக்டாக இருக்கணும். முதல்ல பிறருக்கு சொல்லக்கூடியதை நம்ம செயல்படுத்தணும், அதெல்லாம் பண்ணணும். அப்போ இந்த வகுப்பு ஆலிம் ஆக்குறதுக்கு முயலாது. கண்டிப்பாக இந்த வகுப்பு முயலாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒரு குடிகாரன் இருக்கான். ஒரு குடிகாரன் 24 மணி நேரமும் குடி குடித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடல்நிலை சரியில்லாமல் போகும், இறப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும், நம்மளுடைய குடும்பம் பாதிக்கும் அப்படின்னு அவனோட அறிவுக்கு தெரியும். ஆனாலும் அறிவு இருந்து மட்டும் என்ன பயனே? அவன் அதை செயல்படுத்தணும். நமக்கு இந்த குடி பிரச்சனைப்பா, நம்ம குடும்பத்துக்காண்டி நம்மளுக்காண்டி நம்ம இந்த குடியை விடணும்னு அவன் நினச்சி அவன் அதை செயல்படுத்தினா அப்படின்னா அவனுக்கு அது நல்லது. இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் குடிச்சிக்கிட்டே இருந்தால் எந்த பயனும் இல்லை. அப்போது அறிவு மட்டும் எல்லா விஷயங்களுக்கும் போதாது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ரசூலாவை பற்றி ஆயிஷா அலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய வாழ்க்கை குரான் அப்படின்னு ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? குரானாவே ரசூலாவுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதே போல நாமும் இந்த வகுப்பின் மூலமா குரானிய மனிதராகவே மாற வேண்டும். ஒரு புதிய மனிதராக வாழ்ந்து நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாத்தையுமே மாற்றி ஒரு குரானிய மனிதராக வாழணும் இன்ஷா அல்லாஹ். இந்த குரானில் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் நம்ம அதை கையிலேயே வச்சுக்கிட்டு நமக்கு தீர்வு கிடைக்கலையே, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம அலையக்கூடிய மக்களாக தான் இருக்கும். அகம் மற்றும் புறம் இருத்துக்கு உண்டான தீர்வும் அந்த குரானில் தான் இருக்குது. நாம் எப்போதும் குரானை படித்தா எப்படி படிப்போம்? குரானை திறந்து ஓதிட்டு தமிழாக்கம் பார்த்துட்டு நம்ம அதோட மூடி வச்சிருது. அதுதான் நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்குது. ஆனால் அந்த குரானில் உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நாம் என்றைக்கும் பார்த்ததே இல்லை, சிந்தித்ததும் கிடையாது. ஆனால் அதில் பல அர்த்தம் உண்டு. நம்ம அதை ஆழ்ந்து கவனிச்சாதான் அதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம முழு மனசோட அந்த குரானை நம்ம பார்க்கணும், குரானை நம்ம ஓதணும். அப்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம ஒரு குரானிய மனிதராகவே மாறலாம். நம்ம அந்த குரானை எடுத்து ஓதும்போது நம்மளுக்கு ரொம்ப அழுக வரும். அதுதான் உண்மையான மனதோடு நம்ம அந்த குரானை ஓதுறோங்கிறதுக்கு பெயர். ஆனால் நம்ம எடுத்துட்டு மூடி வச்சிடுறோம். அது உள் மனசோடு நம்ம எடுத்து படிக்கிறதுக்கான இது கிடையாது. எல்லா விதமான தீர்வுகளையும் அல்லாஹ் இதுலேயே நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம அதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகுப்பினுடைய
நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம அதன் மூலமாக செயல்படணும். நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை இதன் மூலமாக சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இன்ஷால்லா நம்ம ஒரு இந்த வகுப்பின் மூலமாக குரானிய மனிதராக வாழக்கூடிய மனிதராக நம்ம இன்ஷால்லா இருக்கணும். அப்போ அல்லாஹ் 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. இன்னொரு இதில் 21வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்றார். அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நீ தூயவன். நான் அநீதி இழுத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார். எல்லா விதத்திற்கான தீர்வு இதில் இருக்கு. நம்ம முழு மனதோட இந்த குரானில் என்ன இருக்குது, நம்ம பிரச்சனைக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த வகுப்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன உண்மையான தலைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மாற்றமே நோக்கம். வாழ்க்கை மாற்றம், சிந்தனை மாற்றம், வழிபாடு மாற்றம், நடத்தை மாற்றம், குரானிய மனிதராகவே நம்ம மாறி இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் மூலமாக நாம் ஒரு புதிய மனிதராக உருவாகி நம்ம அனைவரையும் அல்லாஹ் குரான் வழிபடி செயல்பட்டு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.